ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலதி ஷார்ட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஏற்கனவே மீன் குழம்பு எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துருப்போம். நாம் இன்னைக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் பூண்டு மீன் குழம்பு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஆரோக்கியமானது கூட. வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வாங்க அது தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1/2 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 20 பல்லு பூண்டு, 150 கிராம் சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, 3 பீஸ் தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ மசாலா பொருள் பார்த்துப்போம். 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நாம் இன்றைக்கி மண் சட்டியில் தான் சமைக்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, சட்டி வச்சாச்சு. சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாயிடுச்சு. நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துப்போம், வெந்தயம் சேர்த்துப்போம். நம்ம எடுத்து வச்ச பூண்டை சேர்த்துப்போம். இது கூடவே வரமிளகாய் சேர்த்துப்போம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் பூண்டு ரெண்டுமே கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க, இல்லைனா வெங்காயம் பூண்டு கருகிடும். பாருங்கள், நம்ம போட்ட பூண்டு சின்ன வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடிப்பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி போடுறேன். கிளறி விட்டுப்போம். இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். கிளறி விட்டுப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருளை சேர்த்துப்போம். மல்லித்தூள், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. கிளறி விட்டுக்கணும். நம்ம போட்ட தக்காளியும் கரையணும், போட்ட மசாலா பொருளும் பச்சை வாடை போகணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நம்ம போட்ட தக்காளியும் கரைஞ்சி வந்தாச்சு, மசாலா பொருளும் பச்சை வாடை போயாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச புளி தண்ணியை சேர்த்துப்போம். கிளறி விட்டுப்போம். கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்த்துப்போம். இதையும் கிளறி விட்டுடுவோம். கிளறி விட்டாச்சு. இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு போதும். இந்த குழம்பு கொதிச்சு வர ஒரு 5 நிமிஷம் ஆகும். நம்ம மூடியை போட்டு கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுடுவோம்.
5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்ச மீனை சேர்த்துப்போம். மீனை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கிளறிடுவோம். ரொம்ப கிளறாதீங்க, மீனெல்லாம் உடஞ்சிடும். கிளறியாச்சு. இந்த மீன் வெந்து வர கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆகும். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விடுவோம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வேக விடாதீங்க, மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். வாசனையும் ரொம்ப நல்லா வருது. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துப்போம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. பூண்டோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குது. நம்மளுடைய சுவையான பூண்டு மீன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம பச்சை கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சமைச்ச பூண்டு மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக வந்தது. நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.